சேர்க்கவே கேட்பேன் நான். ஓசன்னா ஓசன்னா யூதராஜனுக்கே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் இந்த காணொலி வழிபாட்டிற்கு வாழ்த்தி வரவேற்கின்றோம். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் அருளும் நிறைந்த கடவுளை, மகிழ்ச்சியான இந்த வாரத்தின் முதலாம் நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் ஆங்காங்கே அமர்ந்த வண்ணமாகவே இந்த வழிபாட்டில் பங்கு பெற நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றதான இந்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த சமூகத்திலே நாங்கள் கூடி வருகின்ற பொழுது நீர் எங்களுக்கு அருளுகின்றதான மன அமைதிக்காக, வாழ்ந்த நம்பிக்கைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டை இந்த திருக்கரத்தில் நாங்கள் தருகின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டின் வழியாக நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்கிறதான ஆழமான நம்பிக்கையை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு, ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்றதான பாடல்கள், தியானிக்கின்றதான திருமறை வார்த்தைகள், இந்த சமூகத்தில் நாங்கள் எடுக்கிறதான விண்ணப்பங்கள் இவை அனைத்தையும் நீர் ஏற்று அங்கீகரிக்கும்படியாக உண்டத்தை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு தாழ்த்தின் திருக்கரம் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் கடந்து வருகின்றதான இந்த கடினமான சூழலிலே நீர் எங்களோடு கூட இருந்து இவற்றையெல்லாம் கடந்து வர எங்களை ஆற்றல்படுத்துகின்ற உங்களுடைய தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் இதை போற்றுகின்றோம். ஆண்டவரே, இந்த சூழல் எல்லாம் மாறி நாங்கள் ஒன்றுபட்டு உடைய ஆலயத்தில் அமர்ந்து வழிபடக்கூடியதான வாய்ப்பை எங்களுக்காகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உங்களுடைய இறையரசின் தகவலை நாங்கள் இன்னும் ஆழமாக உணர்ந்து அது எங்கிருந்தாலும் அதை நாங்கள் முழுமையாக வாழ்ந்து காட்டக்கூடியதான கிருபையை நீர் எங்களுக்கு அருளும்படியாக உள்ளதை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இப்பொழுதும் எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தின் திருக்கரம் அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களை வழிநடத்தியவோ இயேசு மொழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். துவக்க பாடலாக புதுவாழ்வு பாடலில் 36வது பாடல் எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடலாம். என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில்
ஜீவராசியும் நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும் ஆஹா பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இரண்டாம் வழிபாட்டு முறைமையை நாம் பின்பற்றுவோம். இன்று நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஸ்ரீஏக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரஷராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உண்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களுக்கு ஒரு மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உண்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்த கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உண்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் தூய ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். ஆகியால் நாம் இருந்த வண்ணமாகவே கடவுளுடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாக அறிக்கை செய்வோம். நம்முடைய குற்றங்களை நம் கண்முன் கொண்டு வந்து அதற்காக மனம் வருந்துவதாக கடவுளிடத்திலே நாம் அறிக்கை செய்வோம். பாவரிக்கின் ஜெபத்தை நாம் சேர்ந்து உணர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழியை அழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்குதத்தின்படியே நிர்வாகம் இந்த குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தமும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நம்ம கட்டளையிட்டொருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையின் தேற்றலையும் தந்துள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைய வழிபாட்டிற்கென்று படிக்க கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் யோவானுக்கு அருளப்பெற்ற திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 8 முடிய. வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 8 முடிய. புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும். பின்பு நான் பதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பிருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்போது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாக இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடும் மனிதர் நடுவே உள்ளது. அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாக இருப்பார்கள். கடவுள் தாமே அவரோடு இருப்பார். அவரே அவருடைய கடவுளாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்போது
அணைநீர் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். பின்னர் அவர் என்று கூறியது, எல்லாம் நிறைவேறிவிட்டது. அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடியும் நானே. தாகமாய் இருப்போருக்கு வாழ்வளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் கொடுப்பேன். வெற்றி பெறுவோருக்கு இவற்றை உரிமை பேராக பெறுவர். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார்கள். ஆனால் கோழைகள், நம்பிக்கையில்லாதோர், அருவருக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகும் எரியும் ஏறிய உரிய பங்கு ஆகும். இதுவே இரண்டாம் சாவு. படிக்க கொடுக்கப்பட்ட பாடம் படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமுண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக தந்தையை நாங்கள் உம்மை போற்றுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த காணொளி காட்சியின் வழியாக உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு நீ தாமே பேசும். தொடர்ந்து அந்த வார்த்தையானது ஆண்டவரே எங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக, எங்களுடைய நிறைவாழ்வுக்கும் அநேகர்களை நிறைவாழ்வுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒன்றாக விளங்கி நிற்கிறது வச்சிடும். எப்பொழுதும் உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க, அவற்றை நிறைவேற்றுவதிலே நாங்கள் கவனம் செலுத்த எங்களுக்கு துணை செய்திடும். எங்கள் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகின்றேன். குறிப்பாக பேராய குடும்பமாக இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு படைப்பு கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றது. படைப்பு கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றது. இதற்கு நான் ஆதாரமாக தெரிந்து கொண்ட பகுதி திருவெளிப்பாடு அல்லது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. இந்த உலகம் மிக அழகானது, கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்தக்கூடியது. ஆனால் ஆதிக்கம் செலுத்தாமல் வாழ்கின்ற பொழுது அது நமக்கு நிறைவாழ்வை அளிக்கின்றது. நாம் படைப்புகளோடு இணைந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். படைப்புகள் அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கின்றன. அந்த அடிப்படையிலே நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு நிறைவுள்ள வாழ்வாகவும், நாமும் படைப்புகளும் கடவுளை மாட்சிப்படுத்துகின்ற ஒன்றாகவும் அது விளங்கும். உதாரணமாக ஏசாயா 65ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகின்றது, மரங்களின் வாழ்நாள் போன்றே என் மக்களின் வாழ்நாளும் இருக்கும். மரங்களின் வாழ்நாள் போன்றே என் மக்களின் வாழ்நாளும் இருக்கும். இது கடவுள் ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாக பேசுகின்றார். எப்படி மரங்களுக்கு ஒரு நீண்ட ஆயுள் இருக்கிறதோ அதுபோல என் மக்களுக்கும் ஒரு நீண்ட ஆயுள் இருக்க வேண்டும். இங்கே படைப்பை பார்க்கின்ற பொழுது இங்கு கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், ஒரு நீடித்த வாழ்வாக இருக்க வேண்டும். இது மனித குலம் மட்டுமல்ல, படைப்புகள் அனைத்தும் அது நீடித்த ஆயுள் பெற்றதாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அதற்கு எதிராக மரங்களை வெட்டுதல் என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. காடுகளை அழித்தல் என்பது சர்வசாதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இது கடவுள் மனுக்குலத்திற்காக இந்த படைப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் படைத்தார் என்பதை மறந்திருக்கின்ற ஒரு சூழல். கடவுள் படைத்த நீர்நிலைகள், கனி தரும் மரங்கள், உயிருள்ள அனைத்து படைப்புகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழக்கூடியவை. அது ஒவ்வொன்றும் கடவுளுடைய மாட்சியை அது வெளிப்படுத்தக்கூடியது. எப்பொழுது மனித கீழ்ப்படியாமல் இருக்கின்றதோ அங்கே கடவுளுடைய மாட்சிக்கு பதிலாக அங்கு படைப்பு சிதைக்கப்படுகிறது, நாமும் அழிக்கப்படுகிறோம், அல்லது குறுகிய வாழ்வுக்குள் நாம் செல்கின்றோம். சமீபத்தில் வந்த யாஸ் என்ற அந்த புயல், அதற்கு முன்பாக ஏற்பட்ட 2 புயல், இந்த 3 புயல்களும் 1.5 லட்சம் கோடி இழப்பை தந்திருக்கிறது. ஏன் இந்த இழப்பு? இந்த புயல்
எதற்காக ஏற்பட்டது? விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள், கார்பன் டை ஆக்சைடு அதிகரிப்பதினால் அது வெப்பச்சலனமாக மாறி தீவிர மற்றும் அதிதீவிர புயலாக அது மாறுகிறது. எப்பொழுது நமக்கு மழை தேவையோ அப்பொழுது இல்லாமல், எப்பொழுது மழை தேவையில்லையோ அப்பொழுது அளவுக்கு அதிகமாக அது பொழிந்து மிகப்பெரிய ஒரு சேதத்தை அது ஏற்படுத்துகின்றது. எனவே இது மனித கீழ்ப்படியாமையினால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல கொடுக்கப்பட்ட திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை இருக்கிற இந்த பகுதியில் பார்க்கிறோம். ஒரு புதிய விண்ணகம், புதிய மண்ணகம், புதிய விண்ணகம், புதிய மண்ணகம். இங்கே இந்த புதிய விண்ணகம், புதிய மண்ணகம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இருக்கின்ற இந்த மண்ணகம் முழுமையாக அழிக்கப்பட்டு ஒரு புதிதாக தோன்றும் என்பது கருத்து அல்ல. 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது படைப்பாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்றால் நாம் அழிக்கப்படவில்லை, அதே உருவம்தான். ஆனால் பழைய சிந்தனைகள், பழைய செயல்பாடுகள், கடவுளுக்கு ஏற்பில்லாத செயல்பாடுகள் எல்லாம் மாற்றப்பட்டு கடவுளுக்கு பிரியமான செயலாக அது உருவெடுக்கிறது. அதே போலதான் இந்த புதிய விண்ணகம், புதிய மண்ணகம் என்பது ஏதோ அழிவுக்குட்பட்டு புதிதாக தோன்றுவதல்ல. அது இருக்கின்ற நிலையிலிருந்து ஒரு புதிய ஒரு அடையாளத்தை அது பெறுவது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கார்ப்பரேட் நிறுவனங்களிலே நான் பணியாற்றி 1 லட்சம் ஊதியம் பெறுகிறேன், அல்லது 1.5 லட்சம் ஊதியம் பெறுகிறேன், 2 லட்சம் ஊதியம் பெறுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் முற்றிலுமாக மாற்றப்பட்டு அந்த நிலையிலிருந்து அவர்கள், அந்த பணியிலிருந்து அவர்கள் வெளிவந்து இப்பொழுது கிராமங்களிலே 2 ஏக்கர் அல்லது 4 ஏக்கர் நிலம் வாங்கி அங்கே இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மனிதனுடைய இயல்பு என்பதே இயற்கைகளோடு இணைந்து வாழ்வது. ஆனால் இன்றைக்கு அந்த சிந்தனைக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய உடலை இழந்து, உறவுகளை இழந்து, தன்னுடைய முழுமையான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் அது சிதைவுறுகிறதை பார்க்கிறோம். எனவே கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு, இயற்கைகளை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அது மாட்சிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளத்தை நாம் கொடுக்க வேண்டும். நாமும் படைப்பு என்பதை எப்பொழுதுமே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த படைப்புகளை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற பொறுப்பு நமக்கு தேவை. இங்கே திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், விண்ணகத்திலிருந்து பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். விண்ணகத்திலிருந்து பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். இங்கே கடவுளுடைய குரல். என்ன குரல்? என்ன பேச அவர் விரும்புகிறார்? கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. ஏன் இந்த பேரழிவு? கடவுள் நம்மோடு இருக்கிறார், மனுக்குலத்தோடு இருக்கிறார் என்றால் ஏன் இந்த பேரழிவு? அரசு நமக்கு சில அறிவுரைகளை கொடுக்கின்றது. முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள், கைகளை கழுவிக்கொள்ளுங்கள், தனி மனித இடைவெளியை பின்பற்றுங்கள், அவசியம் இல்லாமல் வெளியே எங்கும் செல்ல வேண்டாம். இதெல்லாம் செய்யக்கூடியதுதான், ஆனால் செய்வது. இங்கேதான் மனித கீழ்ப்படியாமையை பார்க்கின்றோம். இங்கு கடவுளுடைய குரல் மீண்டுமாக நமக்கு தோன்றி எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த மனித குரலுக்கு செவி கொடுக்காததினாலே ஏற்பட்டிருக்கிற, உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிற பேரிழப்பை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை கடவுளுடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் அது இட்டர்னல் லாஸ், அது நித்திய அழிவாகவே இருக்கும் என்பதை நமக்கு திருமறை எச்சரிக்கின்றது. எனவே இந்த விண்ணகத்திலிருந்து எழுகின்ற குரல்
இங்கு மனிதர் நடுவே நாம் வாசம் செய்கிறேன் என்று சொல்லுகின்ற அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கு 4வது வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய கண்ணீர்கள் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். அவர்களுடைய கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்து விடுவார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் அவலங்கள், எங்கு பார்த்தாலும் கண்ணீர், எங்கு பார்த்தாலும் பயம். ஏன்? நாம் இயற்கைகளோடு இணைந்து வாழ நாம் முடியவில்லை. இதெல்லாம் செய்யக்கூடியது தான், செய்யக்கூடாததை கடவுள் நம்மிடத்திலே சொல்லவில்லை, செய்யக்கூடியதை மட்டுமே அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். 2015 மிகப்பெரிய ஒரு வெள்ள சேதத்தை நாம் சந்தித்தோம். மிகப்பெரிய ஒரு பேரழிவை சென்னை சந்தித்தது. அதற்கு பின்னர் ஒரு ஆய்வை அவர்கள் மேற்கொண்டார்கள். இதனுடைய காரணம் என்ன, இந்த பேரழிவுக்கான காரணம் என்ன என்பது ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் கண்டுபிடித்த ஒரு காரியம், மழை பெய்கின்ற பொழுது அது இயற்கையாக அது கடலுக்குள் போவதற்கான வழிகள் எல்லாம் குறுக்கலாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல இடங்களிலே அங்கே தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டன. பழவேற்காடு அந்த போன்ற பகுதிகளிலே தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டன. அதனால்தான் இந்த அழிவு இது ஹியூமன் மேட் டிசாஸ்டர் என்று சொல்லப்படுகிறது. மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே ஏதோ இந்த கண்ணீர், இந்த வேதனை, இது நாமே உருவாக்கி கொள்ளுகின்ற கண்ணீர், நாமே உருவாக்கி கொள்ளுகின்ற வேதனை. எனவே கடவுளுடைய குரலுக்கு நாம் செவிசாய்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம்மோடு பேச விரும்புகிறார், நம்மோடு உறவாட விரும்புகிறார், நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இயற்கைகளின் வழியாக நமக்கு அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எனவே நாம் கடவுளுடைய குரலுக்கு செவிசாய்க்க நாம் எப்பொழுதும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். யார் இந்த வெற்றி பெறுவோம்? நான் அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள். நான் அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள். கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் எப்பொழுதும் வெற்றி பெறுவார்கள். கடவுளுடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கின்றவர்கள் எப்பொழுதும் வெற்றி பெறுவார்கள். என்றால் கடவுளை அவர்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார். கடவுள் அவர்கள் நடுவே வாசம் செய்கின்றவராக அவர் இருக்கின்றார். எனவே நாம் வெற்றி பெறுவதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். ஆனால் இயற்கைகள் மேலே வெற்றி கொள்வதற்கு அல்ல. இயற்கையை மேல் வெற்றி பெற்று நாம் கடவுளுக்கு இணையானவர்கள் என்று நிரூபிப்பதற்கு அல்ல. நாம் இயற்கைகளாக நாம் கடவுளோடு இணைந்து வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்ற சிந்தனையை நாம் அதிகமாக வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கு கடைசியாக பார்க்கிறோம், 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கடவுளுடைய செயல்பாட்டுக்கு புறம்பானவர்கள். இங்கே வெற்றி பெறுவோர் என்பதை 7ஆம் வசனத்திலே பார்த்தோம். இங்கே 8ஆம் வசனத்திலே கடவுளுடைய செயல்பாட்டிற்கு புறம்பானவர்கள். இங்கே ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுக்கப்படுகிறது. கோழைகள், நம்பிக்கை இல்லாதவர், அருவருப்புக்குரியவர்கள், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர்கள், சிலை வழிபாட்டினர், பொய்யர், அவர்கள் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே அவர்களுக்கு உரிய பங்கு. அவளை கடவுள் அழிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பூ உலகை மாற்றுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். இந்த பூ உலகை நாம் கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துவதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்ற சிந்தனையை நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் கடவுளின் பல்வகை அருட்கொடைகளின் உடைய அதனுடைய பொறுப்புகளுக்கு நீங்கள் பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். கடவுளுடைய அருட்கொடைகளை வெளிப்படுத்துவதற்கு நாம் பொறுப்புள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். இதற்காக தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை பேசுகின்ற திறமை உங்களுக்கு இருக்கும் என்றால், அடுத்த வசனத்தில் சொல்லுங்கள், 1 பேதுரு 4:11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேசுகின்ற தாளந்தை, திறமையை கடவுள் உங்களுக்கு கொடுத்தார் என்றால்
அது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கட்டும். அல்லது பணி செய்யக்கூடிய ஆற்றலை கடவுள் உங்களுக்கு கொடுத்தார் என்றால் அது கடவுளுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் படைப்பாளர்கள் அல்ல. we are not God, we are creatures. நாம் கடவுளுடைய படைப்பு. எனவே அந்த படைப்புகளை பண்படுத்த, பாதுகாக்க நாமும் அந்த படைப்பாக இருக்கிறோம். அப்படி படைப்பாக இருந்து நாம் கடவுளுடைய அந்த மாட்சியை வெளிப்படுத்துவதற்கு நாம் எப்பொழுதும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அநேக கடவுளுடைய படைப்பாகிய அவருடைய படைப்புகளிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்வோம். நாம் எப்பொழுதும் கடவுளை மாட்சிப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து மாட்சிப்படுத்துவோம். கடவுள் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அதற்கென்று துணை செய்வாராக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அப்போஸ்தலர் பற்றுறுதியை நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமடத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபைக்குரிய அறிவிப்புகள் படிக்க கேட்போம். அன்பான திருச்சபை குடும்பத்தார் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்து தெரிவித்துள்ளோம். நம்ம திருச்சபை சார்ந்த திரு சாமுவேல் ஜெபராஜ் அவர்கள் கடந்த 8/6/2021 செவ்வாய் அன்று பகல் 12 மணி அளவில் கர்த்தருக்கு அடைந்தார். அன்னாரின் உடல் அன்றே மாலை 4:30 மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்பட தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம திருச்சபை சார்ந்த திரு எம் மகிமதாஸ் சண்முகபுரம் தூய ஆவியர் ஆலய ஊழியர் அவர்கள் கடந்த 8/6/2021 செவ்வாய் பகல் 2 மணி அளவில் கர்த்தருக்கு அடைந்தார். அன்னாரின் உடல் 9/6/2021 புதன்கிழமை அன்று நண்பகல் 12 மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று முதல் வருகின்ற 19/6/2021 சனிக்கிழமை வரை பிறந்தநாள் மற்றும் திருநாளை காண்பவர்கள் விவரம். இன்று பிறந்தநாளை காண்பவர்கள் திரு எஸ் மரியதாஸ், திருமதி ஸ்வீச்சி லோமினா வைஃப் ஆஃப் திரு எம் ஆலன் கோபி. திருமண நாளை காண்பவர்கள் திரு கே நந்தகுமார், திருமதி எஸ் தேவபிரசன்னா தம்பதியினர், திரு ஜி எபினேஷன் சத்யமூர்த்தி, திருமதி சசிகலா என்கிற எமி இன்பமலர் தம்பதியினர், திரு எம் சாமுவேல் ராஜ், திருமதி எஸ் ஜெயராணி தம்பதியினர், திரு எல் கிங்ஸ்டன், திருமதி ஏ ஆலிஸ் கரோலின் சிந்தியா தம்பதியினர். ஜூன் 14 பிறந்தநாளை காண்பவர்கள் திரு ஜே தங்கப்பிரகாசம், திருமதி எஸ் பியூலா வைஃப் ஆஃப் திரு டி தினகரன், திரு ஆர் சாலமோன், திரு டி முத்தமிழ்வேந்தன். அதே நாளில் திருநாளை காண்பவர்கள் திரு ஸ்ரீபன் ராஜ், திருமதி கிரேஸ் தம்பதியினர், திரு ஜே தங்கப்பிரகாசம், திருமதி டி உஷா ஜூலியட் மாலினி தம்பதியினர், திரு ஜே எம் ஜான்சன், திருமதி பெட்ரிஷியா தம்பதியினர். ஜூன் 15 பிறந்தநாளை காண்பவர்கள் திரு ஜே பிரபுதாஸ், திருமதி காஞ்சனமாலா, செல்வி ஜே எஸ்தர் ஜான்சிராணி, டாக்டர் ஆஃப் திரு சி ஜபக்குமார், குழந்தை வன்சிகா பிளஸ்ஸி, டாக்டர் ஆஃப் திரு எம் விவேக், திருமதி எமில்டா வைஃப் ஆஃப் திரு எம் சாம்சன் வினோத்ராஜ். ஜூன் 16 பிறந்தநாளை காண்பவர்கள் திரு எம் ஸ்ரீபன்ராஜ், திருமதி எம் எலிசபெத் வைஃப் ஆஃப் திரு எஸ் மேனியல் முரளி, திரு கே டி அப்ரகாம், திரு டி சாலமோன், குழந்தை ஏ ஜேசன் ஃபெலிக்ஸ் சன் ஆஃப் திரு ஏ அலெக்ஸ், குழந்தை பி கிரேஸ் அனுஸ்ரீ, டாக்டர் ஆஃப் திரு இ பவுல்ராஜ். அதே நாளில் திருநாளை காண்பவர்கள் திரு எஃப் ஃப்ரெட்ரிக் தேவகனி, திருமதி எஃப் ஃப்ளோரின் பொற்செல்வி தம்பதியினர். ஜூன் 17 பிறந்தநாளை காண்பவர்கள் செல்வி கவிதா ஜெயமணி, குழந்தை ஜோஸ்லின் ஜெமிமா, டாக்டர் ஆஃப் திரு ஜே ஜெயபிரதாப், திரு எஸ் ஏ ரூபன் பிரேம்குமார் சன் ஆஃப் திரு ஜே சாலமன் அமித்ராஜ், குழந்தை பி கிரேஸ் ரிஷிதா, டாக்டர் ஆஃப் திரு இ பவுல்ராஜ். ஜூன் 18 பிறந்தநாளை காண்பவர்கள் திரு டி ஆல்பர்ட், திரு எம் செல்வின் மகேஷ், திருமதி எம் ஜாய்ஸ் பெட்டில்டா வைஃப் ஆஃப் திரு கே மகேஷ், குழந்தை எஸ் பெனிஷியா, டாக்டர் ஆஃப் திரு ஜே சாம் சத்யராஜ், குழந்தை ஆர் ரித்தின் ஜோஷுவா சன் ஆஃப் திரு டி ராபின்சன். அதே நாளில் திருநாளை காண்பவர்கள் திரு பிரின்ஸ் விஜய், திருமதி ஜெனிஃபர் சில்வியா தம்பதியினர்.
ஜூன் 19 பிறந்தநாளுக்கான மகள் திரு பி தேவ மனோகரன், செல்வன் எஸ் ஜோயல் நிக்கல்சன் சன் ஆஃப் திரு டி சாட்லி நிக்கல்சன், செல்வன் சல்மான் டேவிட் சன் ஆஃப் திரு டேவிட் முத்துராஜ், குழந்தை ஏம் டேனியல் தீபக் சன் ஆஃப் திரு பி ஆத்மநாபன், திரு ஜி சைமன், திருமதி எம் கௌரி ஒய்ஃப் ஆஃப் திரு மனுவேல். அதே நாளில் திருநாளை காண்பவர்கள் திரு டி ராஜா, திருமதி பி ஜெனிபர் தம்பதியினர். பிறந்தநாள் மற்றும் திருநாளை காண்பவர்கள் அநேக பிறந்தநாளையும் திருநாள் காண கிறிஸ்துவாக வாழ்த்துகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையார் யாவரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வார காணிக்கை விவரங்கள்: பொது காணிக்கை 350 ரூபாய், சந்தா 2160 ரூபாய், நற்செய்தி பணிக்கான காணிக்கை 1130 ரூபாய், ஏழைகள் நிதி 1440 ரூபாய், சிறுவர் ஊழியம் 580 ரூபாய், வாலிபர் நிதி 440 ரூபாய், பெண்கள் ஐக்கியம் 440 ரூபாய், ஆண்கள் ஐக்கியம் 270 ரூபாய், பேராய விடுதி 240 ரூபாய், தசம பாகம் 1210 ரூபாய், நல்லடக்கம் 1500 ரூபாய், நமது கிளை திருச்சபை சண்முகபுரம் 5400 ரூபாய், நமது கிளை திருச்சபை மாதனகுப்பம் 14130 ரூபாய், மொத்தமாக 29290 ரூபாய் பொது நிதியில் வங்கியில் செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று 7090 ரூபாய் ஆலய கட்டிட நிதியில் வங்கியில் செலுத்தப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 36,380 ரூபாய் கடந்த வார காணிக்கையாக திருச்சபைக்கு வந்தது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கப்படுகிறது. நன்றி. அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் பேரிலே வாழ்த்துகின்றோம். கடவுளுடைய அருளும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட இம்மட்டமாக இருந்தது போல தொடர்ந்து இருக்கும் என்பதான நம்பிக்கையோடு கூட நம் வாழ்வின் பயணத்தை கடந்து செல்ல கடவுள் நமக்கு அருள் பாராட்டுவாராக. கவனத்தோடு இருக்கும்படியாகவும் தொடர்ந்து மருத்துவ ஆலோசனையோடு கூட தடுப்பூசியை எடுத்துக்கொள்ளும்படியாக திருச்சபை மக்களுக்கு வலியுறுத்துகின்றோம். ஜப தேவைகளுக்கு ஆலோசனைகளுக்கு தொலைபேசி வழியாக ஆயர்களை தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். பிறந்த நாள் மற்றும் திருமணம் காணுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்வோம். வருடங்களை நன்மையால் முடிசூட்டுகின்ற எங்கள் அன்பின் கடவுளே, திருச்சபை குடும்பத்தில் பிறந்த நாள் மற்றும் திருநாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த ஆண்டு முழுவதுமாக நீர் அவர்களோடு கூட இருந்து எல்லா நிலையிலும் அவர்களை பாதுகாத்து பராமரித்து அரவணைத்து மகிழ்ச்சியும் சமாதானத்தை உறுதிப்படுத்துகின்ற தயவுகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். பலவீனமான நேரங்களை பலப்படுத்தினீர், சோர்ந்து போன வேலையில் தைரியப்படுத்தினீர், நம்பிக்கையற்ற சூழலிலும் நம்பிக்கையை தந்து வழிநடத்தினதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த அருளினாலே அவர்கள் காணுகின்றதான அந்த புதிய ஆண்டு தொடர்ந்து இவர்களை வழிநடத்தும்படியாக உங்களுக்கு நாங்கள் கொண்டாடுகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாக சான்றை பகரத்தக்கதாக ஆண்டவரே நீர் அவர்களுக்கு அருள் செய்தலும் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக நீ செய்தருளி ஒரு வாழ்வை முழுமைப்படுத்தும்படியாக உங்களுக்கு நாங்கள் கொண்டாடுகின்றோம். இன்னும் பல ஆண்டுகள் காணவும் உமக்கு சான்றாக வாழ நீருடைய ஆற்றல்படுத்தும். இந்த கடத்தில் அவர்களை அர்ப்பணிக்கின்றோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு மொழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமன்றுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்ன நிற்கும் தேவர்களே, ஆமேன். அன்பின் கடவுளே, எங்கள் வாழ்வின் நம்பிக்கையாகவும் வாழ்வாக இருக்கின்றவரே, நாங்கள் உமக்கு நடை செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களை உடைய சாயலாக உங்கள் உருவிலையும் படைத்து உடைய படைப்புகளோ அனைத்தோடு கூட இணைந்து வாழுகின்ற ஆண்டவரே ஒரு பேச்சினை எங்களுக்கு அருளுகின்றேன். உடைய பிரதிநிதியாக உண்மை வாழ்ந்து காட்டவும் இந்த இயற்கையோடு கூட இணைந்து உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி ஆண்டவரே ஒன்றை ஒன்று சார்ந்து வாழக்கூடியதான அந்த சூழலை நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதை இன்னும் ஆழமாக நாங்கள் உணர்ந்தவர்களாக, எங்களுடைய பொறுப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டவர்களாக தொடர்ந்து இந்த உலகம் அனைத்தையும் ஆண்டவரே நாங்கள் பாதுகாத்து பராமரித்து
எங்களுக்கு மட்டுமல்லாது எதிர்வருகின்றதான உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை விட்டு செல்ல நீர்களுக்கு அருள் தாரும். எல்லாவற்றையும் புதிதாக்கின்றேன் என்று சொன்ன கடவுள் தாமே, நாங்கள் இந்த ஒரு சூழலை கடந்து செல்லுகின்ற பொழுது எல்லாவற்றையும் நீர் புதிதாக்கவும் அதை நாங்கள் தொடர்ந்து பாதுகாக்கவும் பராமரிக்கவும் நீர்களை ஆற்றல் படுத்தியறோம். அனைத்து திருச்சபை குடும்பத்தின் கருத்தில் நாங்கள் தருகின்றோம். இம்மட்டுமாக நீர் அவர்களோடு குறைந்து வழிநடத்துகின்ற தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அவர்களை இழப்புகளை சந்தித்திருக்கிறதான குடும்பங்களின் கருத்தில் நாங்கள் தருகின்றோம். நீரே அவர்களை ஆறுதல் படுத்தி சமாதானத்தை தந்து வழிநடத்தும்படியாக மற்ற நாங்கள் கொண்டாடுகிறோம். அவர் தம் வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபை குடும்பமாக நாங்கள் ஆண்டவரே அவருடைய வாழ்வை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளும் அவருடைய படிசூழல்களை பின்பற்றி செல்ல தூய ஆவியானவர் தாமே அவர்களை ஆற்றல்படுத்தும்படியாக மற்ற நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த கொரோனா தொற்றிலிருந்து உலகத்தினை விடுவித்தரலும் ஆண்டவரே இதனுடைய தடுப்பு பணிகளை இணைந்திருக்கின்றதான ஒவ்வொரு பணியாளர்களை இந்த கரத்தில் நாங்கள் தருகின்றோம். ஆண்டவரே பொது நலத்தோடு கூட பணி செய்கின்றதான அவர்களையும் அவருடைய பணியிலும் அவர் தம் குடும்பத்தையும் நீரே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக மற்ற நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலர் தங்களுக்கு நெருக்கமானவர்களை இழந்திருக்கின்றதான ஒரு சூழல், தன்னுடைய வாழ்வின் குடும்பத்தின் ஆதாரமாக இருந்து அவர்களை இழந்திருக்கின்றதான தருணங்கள், ஆண்டவரே இவற்றையெல்லாம் அவர்கள் எப்படி மீண்டு வருவோம் என்பதான கேள்வியோடு இருக்கின்ற பொழுது உங்களுடைய பிரசன்னம் அவர்களை ஆறுதல் படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும். இதிலிருந்து மீண்டெடுத்து தொடர்ந்து தங்களுடைய வாழ்வை வாழ அவர்கள் தாரும். ஆண்டவரே இதில் ஒருவர் தங்களுடைய பொறுப்புகள் என்ன என்பதை உணர்ந்து அவர் தம் சார்ந்திருக்கிறதான குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் ஆண்டவரே நாங்கள் ஒன்றிணைந்து ஆண்டவரே எங்கள் பங்களிப்பை தந்து அவர்களுக்கு ஆறுதல் தந்து உறுதியோடு உடனிருந்து அவர்களை ஆண்டவரை மீண்டுமாக அந்த வாழ்வை வாழக்கூடியதான துணிவை அருள நீரை தொடர்ந்து பயன்படுத்தும்படியாக வந்து நாங்கள் கொண்டாடுகின்றோம். நிறைவான அருட்காட்சியை எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எல்லா நிலையிலும் எல்லா சூழலிலும் நீர் மட்டுமே எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதான ஆழமான நம்பிக்கையிலே இவற்றையெல்லாம் கடந்து வர நீர் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும்படியாக வந்து நாங்கள் கொண்டாடுகின்றோம். எங்களை விரும்பியாக்கி தாழ்த்தியும் திருக்கரம் அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களை வழிநடத்தியணும். இதுக்கான மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். பிரேசின் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாருடைய பாதுகாப்பு வழிநடத்தல் நம் அனைவரோடு கூட இந்த சான்றுள்ள வாழ்வோடு இன்றும் என்றும் சதா நாட்டிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.